நீங்க தான் நம்ம குடும்பத்தை முழுமையாக புரிந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இறுதியாக நம்முடைய சித்தப்பா ராஜமாணிக்கம் நாடார் அவர்களுடைய மூத்த மாப்பிள்ளையும் கப்பல் பணியாற்றி ஓய்வு பெற்று இன்றைய தினம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள். இங்கே மெசேஜ் அளித்ததற்காக மிகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள. நன்றி மச்சான் அவர்களே. இந்த முதல் கட்ட அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நான் முதலிலே கூறியது போல வெளிநாட்டிலே இருந்து வெள்ளை விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கு வருகை புரிந்துள்ள அலுவலர் அதில் ஒருவர் அதில் நம்ம அண்ணன் குமாரண்ணன் பேசுறப்ப கோயிலை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து ஒரு டிராப் அவுட். அதுல என்னன்னா, நாங்க வந்து 2007 கும்பகோணத்துல நடந்த வெள்ளை விழால நானும் அவங்களும் ஒரு எஃப்டி வந்து, அதாவது நம்ம இதுல என்ன ட்ரஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லியிருக்கேன். அதுல 2 பேரும் தனித்தனியா எஃப்டி வந்து எஃப்டி உங்கள்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா அந்த எஃப்டி உங்கள்கிட்ட இருக்கும். அதனுடைய காப்பி மட்டும் எங்களுக்கு வந்துடும். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம வெள்ளச்சாமி நாடா இன்ட்ரெஸ்ட் இப்படி வர்றதை வச்சுதான் நானும் அனுமே சகோதரர் ஆனந்த்குமார் அண்ணன் அவர்களும் அதுல இருந்து வந்ததை வச்சு போனதுல 2010 உடற்செலவு உதவிகளை எல்லாம் செய்தோம். இன்னி எதிர்காலத்துல நாங்க வந்து இந்த வயசாயிட்டு போயிட்டு இருந்ததுனால வயசாயிட்டு இருக்குன்ற நம்ம சொல்றது வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. எடுத்து நடத்துறது கோயில் வந்து நமக்கு இவ்வளவு பணம் வருது, இதை நல்லா நடத்தணும், ரொம்ப நல்லா எல்லாரும் நடத்திட்டு போயிருக்காங்கன்ற எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இந்த ட்ரஸ்ட் கார்பஸ்மெண்ட்டை நீங்க வந்து முடிவு செய்து இங்க மேடையிலே அறிவிக்கலாம், அல்லது நம்முடைய தவறுக்கு அல்லது டாக்டர் ஆனந்த்குமாருக்கு அறிவிக்கலாம் என்று கூறி கொடுக்கிறேன். அதுபோல அண்ணன் மணிப்பிரகாசம் அவர்கள் போகும்போது சொன்னாங்க, அடுத்து 2014 ஏன்னா அந்த வெள்ளை விழாவை நம்ம 3 years கண்டக்ட் பண்றோம். பட் 10 நடத்துற பேர் முடிவு பண்ணா மதுரைன்னு. இப்ப மதுரையிலிருந்து அடுத்த கும்பகோணத்துல மாதாமகம் 2014 வர்றதுனால நடத்தலாம்ன்றது நானும் பவுள விழா. நிச்சயமா பவுள விழாவா? நிச்சயமா வெள்ளை விழா பவுள விழா. ஆமா. அதுபோல நடத்துவதா அல்லது இந்த 6 பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாம் நடத்துறதுக்கு ஏங்க நாங்க மட்டும் சும்மா வருவோம்? நீங்க வந்து கும்பகோணத்துல நடத்துறீங்க, திருச்செந்தூர்ல நடத்தி காட்டோம், மதுரையில நடத்தி காட்டிட்டோம். அடுத்து தம்பு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு மேடைக்கு வந்துட்டாருன்னா நிச்சயம் அமெரிக்காவில் நான் நடத்துறேன் சரோஜகாச்சு சளைக்க மாட்டாங்க. அவங்க நிறைய விழா நடத்துறவங்க. இல்லைன்னா தம்பி மாந்தளி வந்து சைனால எல்லாம் பார்க்காத இடம், நிறைய சாமான்கள் வாங்க வேண்டிய இடம், அங்க நடத்தலாம். அந்த முடிவு உங்க கையில் விட்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லுவோம். பாருங்கள், முதல்வராக உங்கள் முன்னிலை கௌரவிக்கலாம் என்று நினைக்கிறோம். முதலாவதாக டாக்டர் மல்லிகா அட்டாச்சி ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை கொண்டுள்ளார்கள். அந்த வருகை ப்ளீஸ் கம் டு லைட். குடும்பத்தை சார்ந்த திரு எம் காமராஜ் அண்ணா வாங்க. காமராஜ் கூட நல்லா ஓகே. ஓகேவா? அப்படி கொஞ்சம் திரும்பி
போட்டு இல்லை போடுறீங்களா வீட்டை வாங்கி மாமா வாங்க அப்படியே அவரை கௌரவிப்பார் திரு உதயன். அடுத்து அன்பிற்குரிய தம்பி அருண்குமார் from States. அடுத்து அருண்குமார் மகன் அடுத்து என்னுடைய மகன் விஜய் மான் கரை நன்றி. வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க எல்லாம் வரவழைச்சவங்க கௌரவிக்க வேண்டியது நமது கடமை. நம்முடைய அருமை டாக்டர் முத்துவேல் ராஜா அவர்களை வேண்டிக்கிறேன். எங்க கட்சி வேட்பாளராகவே இந்த விழாக்குழு நாயகர் டாக்டர் முத்துவேல் ராஜா அவர்களை தொடர்ந்து டாக்டர் மதி திருமதி சந்தோதயம் அத்தை அத்தை அடுத்து இந்த கோலம் பூப்பகம் இல்லை வாங்க. ஒத்துழைப்பு பதித்த இன்ப அரிசி அத்தை நாங்க எல்லாருக்கும் சவால் இருக்கணும். ராமச்சந்திரன் வாங்கணும். அப்பதான் அதுக்காக ஆகணும். நம்ம முதல்ல அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்களாக நம்முடைய கோபிநாதன் அவர்கள் மூத்தவர் எங்களுடைய நாங்கள் எல்லாம் அன்பாக பாவா என்று அழைக்கக்கூடிய டி எஸ் சாமி அவர்கள் வாழ்த்து. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களை இந்த அளவுக்கு வந்து கௌரவித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அன்பு அக்கா சரோஜா சாமி அவர்கள். இந்த விழாவில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்கள் குடும்பத்தில் நான் 7வது பிள்ளையாக பிறந்து வளர்ந்தேன். என் வாழ்வில் என் கல்வி மேன்மைக்காக மிகவும் உந்துதலாகவும் அன்புடனும் என்னை பார்த்தவர்கள் 3 பேர். எனது தாய் திருமதி சுந்தராம்பா, எனது தந்தை திரு வி சின்னத்தம்பி அவர்கள், எனது உயிரினும் மேலான தமக்கை திருமதி மங்கையரசி அவர்கள். இவர்கள் 3வரின் அன்பினாலும் உந்துதலினாலும் என் கல்வி மேம்பாடு அடைந்தது. நான் மலேசியா சென்றும் இந்த கல்வி எனக்கு பெரிதும் துணை புரிந்தது. என் திருமணத்தின் போது என் பாசம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் இந்த எல்லா நற்பண்புகளையும் எனக்கு சீதனமாக அழைத்து அனுப்பி வைத்தார்கள். இந்த சீதனங்கள் எங்கள் வாழ்வுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளித்தது. இதை நாங்கள் எங்கள் சீதனமாக எங்கள் 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்துள்ளோம். அவர்களிடமிருந்து அவர்கள் பிள்ளைகள் என வழி வழியாக என்றும் காலத்தால் அழியாமல் தொடர்ந்து வரும் என நான் நம்புகிறேன். இந்த சீதனங்களை அளித்த அந்த அன்பு தேவர்களுக்கு என்று நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஸ்திரேலியாவில் வருகை கொடுத்துள்ள சகோதரி மகள், ஆஸ்திரேலியாவில் பிரதம மருத்துவராக இருந்த டாக்டர் மல்லிகா அவர்கள். எங்க வீட்டுக்கு தாத்தா, வெள்ளச்சாமி தாத்தா, எங்க அப்பா, எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரொம்ப உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ லுக் ஃபார்வர்ட் டு கமிங். வெள்ளை விழான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். இந்தியாவுக்கு வரமோ இல்லையான்னு நினைச்சப்பட வெள்ளை விழா கட்டாயம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களோட வெளியே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஆஸ்திரேலியா, மலேசியான்னு போயிட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் போக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி போவது மட்டுமல்ல, அங்கே தங்கி ஒரு இந்தியரை போல அமெரிக்கர்களுக்கு இந்தியர்களாக இருந்து அவர்களுக்கும் நல்வழி காட்டுகின்ற தொழிலில் முதன்மை அடைந்து விளையாட்டுத் துறையிலும் முதன்மை பெற்று அமெரிக்காவிலேயே தன் தந்தையினுடைய பெயரால் சுந்தரபாண்டியன் அவென்யூ என்ற ஒரு சாலையை உருவாக்கி இந்த தினம் இங்கே வரை கொண்டுள்ள எனது சகோதரர் திரு செந்தில்குமார் அவர்களுடைய brothers and sisters, many of you whom I never met, it's a great opportunity to meet. Thank you for honoring us, although I do not know if the distance of travel is a basis for honoring somebody. Because I know I had a long speech planned in mind, but I think my father used most of my time. So I'll make it really short. Only one thing I'd like to say is I'd like to thank Uvel Rajananna, Kausimu Sanna, Mariana and their families for organizing this event. I know it must have taken a lot of time and effort, and we're very grateful to be part of it. So thank you very much. அடுத்து எனது மகன் அருண்குமார், அவர் 1998 அமெரிக்காவுக்கு போனாரு. நிறைய பேர் அந்த பேட்ச்ல போனவங்களாம் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களாம் திரும்பிட்டாங்க. ஆனா அவர் சேர்ந்த கம்பெனில இருந்து இது வரைக்கும் 13 ஆண்டுகளாக அந்த இதிலே பதவி உயர்வு பெற்று ஒரு வைஸ் பிரசிடன்ட் லெவலுக்கு இன்னைக்கு உயர்ந்து அந்த டிலாய்ட் கன்சல்டன்சிங்கிறது வேர்ல்டு வைட் நோன் கம்பெனி, அது ஒரு பெரிய ஒரு பொறியாளராக பணியாற்றி கொண்டு தனது துணைவியர் டாக்டர் கௌசல்யா அவர்களை ஃபெலோஷிப்பில் அவங்க இங்கே எம்பிபிஎஸ் சென்னையில் முடிச்சாங்க. அவங்க அங்கே போய் எம்டி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபெலோஷிப் வந்து அங்கே எஃப்ஆர்சிஎஸ் ஈக்குவலான ஃபெலோஷிப்பில் நெஃப்ராலஜி ஷீஸ் டூயிங் தேர். அந்த என்னோட அருண்குமார் அவர்கள் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம்.
என்னுடைய பெரியப்பா சுந்தரபாண்டியன் அவர்கள், என்னுடைய அப்பா டீச்சிங் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பேசுறப்ப நம்மளும் இது மாதிரி பேச முடியுமா, நம்மளும் இந்த மாதிரி மேடையில பண்ண முடியுமான்னு ஓரத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச சொன்னா சரி பேசுவோம் அப்படின்னு. ஒரே ஒரு சின்ன ஒரு கதை வந்து நினைவு. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அமெரிக்க நண்பர் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னாரு, நான் வந்து இப்ப என்னோட ஆன்செஸ்ட்ரி ஜீனியாலஜி பத்தி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட இதை சொன்னார். எதுனால நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, அவர் 3 விஷயம் சொன்னாரு. அது அந்த 3 விஷயத்த வந்து நான் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ரிலேட் பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இந்த ஃபேமிலி ஜீன், நம்ம பெரியப்பா சுந்தரபாண்டியன் சொன்னது போல அந்த ஃபேமிலி ஜீன், அந்த டிஎன்ஏ வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த அந்த விஷயம் என்ன, அதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வந்து எந்த மாதிரி பண்ணாங்க, அது எப்படி நமக்கு வந்துருக்கு அப்படின்றத நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா விளைச்சமை நாடக அவர்கள் அந்த காலத்திலேயே வந்து திருச்செந்தூர்ல இருந்து பல கும்பகோணம் மாதிரி வெளி ஊர்களுக்கு சென்று பணம் பொருள் சம்பாதித்து பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வகையில் வந்ததுதான் இங்கே ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, மலேசியா, யூஎஸ்ல. அதே மாதிரி அடுத்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து எல்லாரும் அவங்களும் அதே மாதிரி வந்து அந்த அதர் கண்ட்ரிஸ் அதர் இதில் போய் தேடி பணம் பொருள் மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி வேல்யூஸையும் வந்து நிலைநாட்டிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட வந்துருக்கு. அது ஒரு ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து சில திங்கிங் இருக்கு, அவங்க வந்து சில கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும். மருத்துவ தொழில் வந்து ஒரு பெரிய சேவை பண்ணக்கூடிய ஒரு தொழில், அதுல வந்து வரணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க, எல்லாரும் ஒரு ஊர்லேயும் அந்த மருத்துவ தொழில வந்து பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் நம்ம ஃபேமிலி வேல்யூ. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்கோம், நீங்க அங்க இருக்கீங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அடுத்த வெளிநாடு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த சைட்ல நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் இருந்தாலும் அதே நம்ம ஃபேமிலி வேல்யூ, நம்ம ஃபேமிலி என்ன அப்படின்றத வச்சு அதே கண்ட்ரி மேட்டர் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லி இந்த விழா வந்து எடுத்து நடத்திய டாக்டர் டாக்டர் சவுசிமுகன் மதியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு வரணும் அப்படின்றதுனால தான் வந்து எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி. I welcome my press media friends. இந்த அழைப்பை ஏற்று அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக எங்களுடைய மகன் ஜெய் மாங்கரே +2 முடிச்சுட்டு மெடிசின் தான் படிப்பேன், எங்கன்னா போனதுன்னு சொன்னது. இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் முடிக்காத ஸ்டேஜில் கூட he has started a consultancy for admission of Indian students MBBS in China, and he has admitted 55 students in the past 2 years, and 55 doctors have been created by him, and they are successfully studying in various medical colleges in China, and he plans to do more in future, and he will talk a few words. சரி, ஃபங்க்ஷன் தானே, பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கு வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி பெரியவங்கலாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியுது. நீங்களாம் பேசும்போது என்ன சொன்னதுதான் சரி, ஓகே, இதோட அதாவது நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா நம்ம பிள்ளைங்க அவங்க பேர் அங்கே வரும்போது இந்த கல்ச்சர் வந்து இனிமேல் இதே மாதிரி ஃபாலோ ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு எனக்கு. ஸோ நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை இந்த அளவுக்கு நடத்திருக்கீங்க, அது நல்லா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு, சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணோம்னா இதை விட வந்து பெருசா இருக்கணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் இந்த ஸ்பாட்டுக்கு வரல.
தெரியுது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கும்பகோணம், சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை தமிழ்நாட்டில் எல்லா சிட்டிஸும் சொல்றீங்க. பட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நாங்க வந்து இப்ப நாங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா இதோட நீங்க வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க. கண்டிப்பா வந்து இந்த நாங்க வந்து இதோட பெரிய லெவலில் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க லிமிடெட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் அது மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துடுறேன். ஆமா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேருக்கு தான் ஆசைகள் இருக்கு. எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ வெள்ளை விழா, நம்ம ஃபேமிலி, நம்ம கல்ச்சர் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா அந்த ஃபங்க்ஷன் இன்னும் சிறப்பா இருக்கும். ஸோ நம்ம தலைவர் சொல்ற மாதிரி சொன்னோம்னா வேற கேட்டோம்னா சும்மா அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. மாந்தடி நீங்க மாந்தடி இல்ல போதி தர்மர். We are proceeding to third session. அதனால நாங்க இங்க மதுரையில
we are alone in Madurai, in my house, but we are with so many relatives. But in house here we two are living. So thank you very much for attending. Akka festival. நான் என் ஐயம்மா வாயிலாக நிறைய வெள்ளை சுமினார் அவருக்கு தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இன்று வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் அவருடைய பேர பிள்ளைகள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர் அன்று அவர் அப்படி இருந்ததன் வெளிக்காட்டுதல் தான். அவர் அந்த காலத்திலே திரைக்கடலோடியும் நிறுவியும் தேடி என்பதற்கிணங்க சிங்கப்பூர் சென்று பலகாரங்கள் செய்வதை பற்றி கற்றுவந்து கும்பகோணத்தில் நல்ல கதைகள் பெற்று முன்னேறியவர் மற்றும் அந்த இன்று அவருடைய வாரிசுகள் நிறைய பேர் டாக்டராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கும் அவர் மூல காரணம். அவர் அந்த காலத்தில் பெண்களிடம் நீங்கள் உங்களுடைய கடைசி பீரியட் டைம் சொல்லுங்கள், நான் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் என்று சொல்வேன் என்று சொல்லுவாராம். அதே மாதிரி விளக்குமா எங்கள் ஐயாமா வாயில கேட்கிறார். பிறகு அவர் மாநிலத்திலும் மிகவும் சிறந்தவராக இருப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த காலத்தில் இப்படி நடந்தால் மழை வார் பெய்யும் என்று சொல்லுவாராம். கரெக்டாக அது இப்படியாக பல விதத்திலேயும் அவர் சிறந்தவராக அன்று இருந்ததனால்தான் என்று அவர் வாரிசுகள் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆமா, தீன் வந்து அந்த காலத்திலேயே இருந்த வழி தோன்றல்கள் தான் என்று அவர் பேர பிள்ளைகளாகவும் பேத்திகளாகவும் பிறந்திருக்கிறார். மிகவும் அவருடைய அந்த அதாவது சொல்லுவார்களாம், உத்தராடத்தில் ஒரு பிள்ளையும் ஊருணி கரையில் ஒரு நிலமும் இருந்தால் அந்த குடும்பத்தை அசைக்க முடியாது என்று கூறுவார்களாம். அவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் அந்த அதன் பலன்தான் அவர் இவ்வாறு எல்லோருக்கும் போக்கும்படி அந்த நட்சத்திரத்துடைய பலனுடன் வாழ்ந்திருக்கிறார். ஆனந்தகுமார் உங்க ஃபேமிலி அவருடைய வாரிசுகள் நன்றி. அடுத்து திரு ஜி சந்திரசேகரன், சென்னை. அவர்கள் குடும்பத்தார். கணேசகுமார் திரு ராஜமாணிக்கம் அவர்களின் இரண்டாவது மகன். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். தினத்தந்தி நாளிதழில் சென்னையில் கார்ட்டூனிஸ்டாக பணிபுரிந்தேன். என்னுடைய துணைவி திரு சந்திரோதயம் அவர்கள் சிறந்த ஓவிய ஆசிரியர். நாங்கள் தஞ்சையில் இருக்கிறோம். எங்களுடைய மகன் அமெரிக்காவில் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிறார். அங்கே PhD முடித்துவிட்டு 2 ஆத்மீக சொந்தமாக நடத்துகிறார். அவனுக்கு 3 குழந்தைகள். அந்த குழந்தைகள் எல்லாமே திரு சுந்தரபாண்டியன் மைச்சான் அவர் சொன்னது போல வெள்ளச்சாமி நாடார் அவர்களின் மரபணர்கள் அவ்வளவு பேரும் மிகவும் திறம்பட அமெரிக்காவுடைய வாழ்க்கை முடித்தார். என் பெயர் சந்திரோதயம். ஓவிய ஆசிரியராக இருந்து ரிட்டையர்.
சொல்ல வேண்டும் என்றால் நானும் என் துணைவியும் சிவாஜி கணேசன் அவர்களை வீட்டிலே சந்தித்தோம். எப்படி என்றால் சிவாஜி கணேசனின் ஒதுக்கப்பட்டாக திரு ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு இரத்த வங்கிக்கு அவர் தான் சிறந்த உயர் அதிகாரி. அவரை நிமிர்ந்து உட்கார்ந்தவர்கள் சில நேரத்தில் யார் திரும்ப சொல்லுங்கள் என்றால் நீங்கள் வீட்டில் மனைவி சொன்னார்கள், நாங்கள் பி சின்னத்துக்கு நாடாளர்கள் தம்பி மருமகள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னவுடன் சிவாஜி அவர்கள் நாங்கள் ஒரே சோபாவில் தூரம் உட்கார்ந்து இருந்தோம். சிவாஜி கணேசன் அவர்கள் நெருங்கி உட்கார்கள், பீச் குடும்பம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்கள் வீட்டிலே நான் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறேன் என்றார். அது எவ்வளவு வியப்பு தந்தது. அவர் ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கும் அந்த நேரத்தில் நான் உங்கள் வீட்டில் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் எங்களுக்கு மிகவும் மிக வியப்பாக இருந்தது. அதன் பிறகு 1.5 மணி நேரம் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார், உன்னுடனும் என்னுடைய துணைவியாருடனும். அப்பொழுது அவருடைய குடும்ப டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நாங்களும் கும்பகோணம் என்னுடைய பாலியல் மாமா அவர்களை பற்றி நிறைய சொன்னார்கள். அது மட்டுமல்ல 1948ஆம் ஆண்டு திராவிட கழகம் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாமே பிசி மாமா அவர்களின் சவுக்கண்டியில் இருந்து நடந்த ஒரு ஊர்வலம். தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், எல்லா திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்களும் அங்குதான் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றார்கள். கடை வீதியிலே அவர்களை இருக்க வைத்து அங்கிருந்து ஈழத்தினர்கள் என்று ஒரு பக்கத்து கொள்ளிடக்கரை கொண்டு போய் காலிலே விட்டு விடுவார்கள் போலீசார். அதன் பிறகு முத்துசாமி என்கிற ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய பழைய காலில் அந்த தொண்டர்களை அழைத்து கொண்டு வருவார். இப்படி 10 நாட்களுக்குமே அங்கே இந்திய போராட்டம் நடந்தது. நாங்கள் ஒரு வீட்டில், அதாவது பிசி மாமா வீட்டில் நடந்தது. அது மட்டுமல்ல, இது 2வது குடும்பத்திலே மாணவர்களே உயிரின மதிப்பு என்று சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தது. உதாரணத்துக்கு என்னுடைய மனைவி மிகவும் பொறுமை, அதாவது பேசி பொறுமை. திருமணத்துக்கு முதல் நாள் சில நேரத்துக்கு முன்னாலே திருமணம் தட்டல். திருமணம் 23 நடந்தது. டாக்டர் திருமணம் உத்தியோகத்துடைய அம்மா என்ன வந்து மாப்பிள்ளை எங்கள் குடும்பத்திலே ரொம்பவும் பொறுமையானவர்கள் சந்திரா தான் என்று சொன்னார்கள். ராஜலட்சுமி அக்கா இன்னமும் எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் ராஜா அவர்கள் சின்ன குழந்தை அவர்கள் சொன்னார்கள், கல்லூரியிலே ராஜா திருமணத்திற்கு கலைவாணர் என்ன தலைமையில் நடந்ததாக நினைவு. அப்போ இந்த ஊரே திரண்டு அது ஒரு சினிமா தியேட்டர் நடத்தினார்கள். டைமண்ட் டாக்கீஸ் என்று அந்த சினிமா தியேட்டரில் அவ்வளவு கூட்டம். ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து திருமணத்துக்கு தலைமை இருந்தார். அப்பொழுது அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பிறகு டிரைவர் சாப்பிடாம இருந்தாராம். டிரைவர் போய் என்எஸ்கே கேட்டிருக்காரு, ஏன் அப்படி சாப்பிடுங்க, என்ன இந்த கருப்பு கடுப்பு பண்ண இப்படி விருந்து யாரும் சாப்பிட்டு அப்படி செய்வாங்க. அது மட்டுமல்ல, எங்க மாமியாரும் ரொம்ப அருமையா சமைப்பாங்க. மனோரஞ்சன் தெரியும், குடும்பத்துக்கே பிசி மாமா குடும்பத்துக்கே ருக்மணி அட்டாச்சுன்னு சொன்னா எல்லாரும் இல்லை. அவங்களுடைய மாப்பிள்ளை தான். இந்த கல்லூரியில் 2 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். மதுரை மருத்துவக் கல்லூரியில், தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்து 2 ஆண்டுகள் என்னை வந்து இந்த கல்லூரியில் மாற்றினாங்க. இன்னும் பெரிய முக்கியமான டாக்டர் தான் எனக்கு ஒரு பழக்கமானாங்க. டாக்டர் ராஜா கூட சிலைக்காக ஒரு டாக்டர் ரோகியர் பார்த்துருக்கேன். இந்த மருத்துவக் கல்லூரி பணியை எனக்கு வாங்கி கொடுத்தது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சரோஜா அத்தாச்சி அவர்கள். நான் தினத்தந்தியிலே கார்ட்டூனிஸ்டாக பணியாற்றி அந்த பிறகு அரசு வேலைக்கு போக இருந்தது. அவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியர். அவர்களுடைய சிபாரிசின் பேரில் எனக்கு தகுதி இருந்ததால் அந்த சிபாரிசின்படி அவர்களுடைய வேலை எனக்கு கிடைத்தது. அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி பற்றி பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் அவர்களை அந்த முத்தியராஜன் அவர்களை உறவினர் திரு சுரேஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேச வைப்பார். அனைவருக்கும் பணிவான
மேடை விழா 2013 குடும்பத்தினர் குடும்ப விழாவில் விருந்தினராக நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஒன்று நான் பொறியாளர் சுரேஷ், மற்றொரு நண்பன் சீனிவாசன். அவரை இங்கே இந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்திருக்காக நான் வந்திருக்கேன். இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நாம் அனைவரும் எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் மட்டும் நாம் எல்லாரும் மறந்து கொண்டிருக்கிறோம், தள்ளி கொண்டிருக்கிறோம். அதுதான் உறவுகள். உறவுகள் பலம் தரும், நட்புதான் நிறைவு செய்யும். இந்த உறவுகளுக்கு பலம் எப்படி தர வேண்டும் என்பதை பற்றி இந்த சீனிவாசன் பேசுவார். இது போன்ற கருத்துக்களையும் செய்தியும் பகிர்ந்து கொள்வதே சிறந்த சேவையாக நான் கருதுகிறேன். இந்த சிறப்புரையாக பெரிஸ் மகேந்திரனை பற்றி உருவாக்க சொன்னேன். பத்திரிகைகள் மூலமாக அவருடைய கட்டுரைகளை நான் நிறையப்படுத்துகிறேன். அனைத்தும் சிந்திக்க வேண்டும். பெரியவர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, நான் ஒரு தொழில்முறை பேச்சாளர் இல்லை, ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர். அதனால கொஞ்ச நேரம் உங்களை நான் மாணவர்களாக நான் நினைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாமா? வயதுல பெரியவர்களா இருந்தா கூட இந்த இடத்துல கொஞ்சம் மாணவர்களா இருக்காரு. அடுத்த 20-25 நிமிஷத்துக்கு கூட்டு குடும்பம் பற்றி பேச வேண்டும் என்று சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். சுரேஷ் பல இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி அவர் நன்றாக பேசுவார் என்றெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார். முடிந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் சுரேஷ்க்கு என்ன மரியாதை கிடைக்கிறது என்று. நான் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால் இந்த குடும்பத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரிவதில்லை. ஒரு சந்தன காடுக்கு நடுவில் அதற்குள்ளேயே வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வயதான பாட்டி என்ன செய்வாங்க, அந்த சந்தன கட்டைகளை வந்து விறகுல அடுப்பறிக்கிறதுக்கு விறகா பயன்படுத்துவாங்க. ஏன்னா சந்தன கட்டையுடைய வேல்யூ அவருக்கு தெரியாது. வீரப்பன் வர வரைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நாம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஆப்வியஸ் இஸ் ஆல்சோ ஆப்ளிவியஸ் என்று சொல்வாங்க. ஆப்வியஸ் என்றால் வெளிப்படையாக தெரிவது, ஆப்ளிவியஸ் என்றால் அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம தெருவில் தான் ஒரு பெரியவர் இருந்திருப்பார், அவர் நம்ம பல வருஷங்கள் பார்த்து கொண்டே இருந்திருப்போம். ஆனால் திடீரென்று அவர் ஒரு காலம் வாங்கி விடுவார். அன்னைக்கு காலையில அந்த நகரத்தினுடைய அத்தனை விஐபிகளும் அந்த தெருவில் காரில் வந்திருப்பாங்க, அவர் அஞ்சலி செலுத்துவாங்க. அப்போதான் நமக்கே தெரியும் இந்த இறந்து விட்ட பெரியவர் ரொம்ப பெரிய மனிதர் போல, இவ்வளவு நாளா நமக்கு நெய்பரா இருக்கிறாரு, ஆனாலும் அவருடைய சிறப்பு நமக்கு தெரியவில்லை என்று அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி நமக்கு குடும்பத்திற்குள்ளே இருப்பதனாலதான் நம்ம குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை என்று பல பெரியவர்களும் சொல்கிறார்கள். சீனாவில் கன்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன் கன்ஃபியூசியஸ். நம்ம ஊர்ல புத்தர் மகாவீரர் இருந்த காலத்துல கன்ஃபியூசியஸ் இருந்தாருங்க. அவரிடம் காட்டுல விறகு வெட்டி கொண்டிருக்கிற ஒரு சிறுவர் செல்கிறார். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்றான். என்ன சந்தேகம்? எங்க அப்பா நேற்று பக்கத்துல இருந்த ஒரு வயல்காரரோட சண்டை ஏற்பட்டு கோபத்துல மண்வெட்டியால அவர் தலையில அடிச்சுட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா ஒருவரை கொலை செய்து விட்டாரு கோபத்துல. இப்போ மன்னர் விசாரணைக்காக வீரர்களை அனுப்புகிறார் நாளைக்கு. நான் தான் சாட்சி. இப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். கன்ஃபியூசியஸ் சொல்றாரு, இல்ல நீ அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு புரியல. ஐயா இல்ல, நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் பார்த்தது நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப சொல்றாரு கன்ஃபியூசியஸ், இல்ல எங்க அப்பா கொலை பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இல்ல கொலை பண்ணலன்னு சொல்ல முடியாது, நான் பார்த்தேன், பார்த்தாலும் கூட நீ சொல்லு எங்க அப்பா பண்ணலன்னு சொல்லு. இப்ப அவன் கேட்கிறான், எனக்கு இன்னொரு சந்தேகம் வருவது, நீங்க உண்மையிலேயே ஞானிதானா? நீங்க எவ்வளவு பெரிய மகத்தான ஞானி, நீங்களே எனக்கு பொய் சொல்ல சொல்றீங்களே. அப்போ கன்ஃபியூசியஸ் சொல்றாரு, நீங்க வீட்டுல எத்தனை குழந்தைகள்னு கேட்கிறாரு. நாங்க ஒரு 4-5 பேர். இப்ப நீ உங்க அப்பாவை கொலை செய்து விட்டாருன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ராஜா வந்து உங்க அப்பாவை கைது செய்து கூட்டிட்டு அந்த காலத்துல ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் தண்டனை, மறுநாளே மரண தண்டனை, தூக்குல போட்டுருவாங்க. இன்னைக்கு மாதிரி காலையில ஜெயிலு, சாயங்காலம் ஜெயிலு, அதெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, உனது அம்மா விதவையாகி விடுவார். நீங்க ஒரு 4-5 குழந்தைகள் அனாதைகளாக இருந்திருக்க, வறுமைதான் இருந்துச்சு உங்க குடும்பத்துல.
எதை விடவும் ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஸ்பிரிட் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது நியாயமா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு போக வேண்டியது. நம்ம இன்னும் சீதையை ராமன் காட்டு கணிச்சு சரியா விவாதம் பண்ணிட்டு ஆட்கள். அதனால கன்ஃபியூசியஸ் மேலே நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்து குடும்பம் என்பது மக்கள் உருவாக்குகின்ற இந்த பொறுப்பு நம்ம ஏற்றுக்கணும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். வினோபா அவருடைய வாழ்க்கையில் சொல்லுறார். வினோபா தெரிஞ்சிருக்கோம், காந்தியுடைய சீடர். அவங்க அம்மா பக்கத்து வீட்டு அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ இவங்க வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சுட்டு சமையல்லாம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு சமைச்சு வச்சுட்டு வருவாங்க. தினசரி இதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வினோபா கேட்டுக்கிறாரு, நீ என் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு நீ உதவி பண்றமா, ஆனா நீ ரொம்ப சுயநலமா இருக்க. நம்ம வீட்டுல எல்லாம் சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதற்கப்புறம் தான் நீ அந்த அம்மாவுக்கு போய் உதவி பண்ணி அவங்களுக்கு சமையல்லாம் பண்ற. உண்மையில உதவினா முதல்ல நீ அவங்களுக்கு பண்ணிட்டு நமக்கு பண்ணணும் என்று கேட்கிறாரு. அது அந்த அம்மா சொன்னாங்களா, அவங்க உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. நான் முதல்ல அவங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு வந்தா அவங்க மத்தியானம் சாப்பிடுறது அந்த சாதம் ஆறி போயிடும். நான் கடைசியா செஞ்சு வச்சுட்டு வந்தேன்னு சொன்னா அவங்க சூடா சாப்பிடுவாங்கப்பா, அவங்க நோயாளிகள் அப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றவர்கள் உதவி செய்வதில் கூட எப்படி நுட்பமாக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து எனக்கு எங்க அம்மா மூலமா தான் வந்தது என்று சொல்லுகிறார் வினோபா. அப்ப இதெல்லாம் ஒரு சிலபஸ்ல முடியாது. அப்ப நான் யூனிவர்சிட்டில தான் இருக்கிறேன். நல்ல மனிதர்கள் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் உருவாகிறாங்க, பாடத்திட்டத்தின் மூலமாக உருவாவதில்லை. இதற்கு குடும்பங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றன. அமெரிக்காவில் ஒரு புத்தகம் இருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு பேர். ஃபாதர்லெஸ் அமெரிக்கான என்ன? அமெரிக்காவில் கிட்டத்தட்ட முதல் திருமணங்கள் 40% விவாகரத்தில் முடிகின்றன. கல்யாணம் 100 கல்யாணம் நடந்தா 40 கல்யாணம் அமெரிக்காவில் டைவர்ஸ் ஆகுது. முதல் கல்யாணம். அப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது அவர் கல்யாணம் பண்ணிக்கிறான் அமெரிக்காவில். முதல் கல்யாணம் 40% டைவர்ஸ் தான். 2வது கல்யாணம் பண்ணா குறையுமே நினைப்பீங்க. 2வது கல்யாணத்துல 55% டைவர்ஸ். 3வது கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு 60-70 வயசா இருக்கிறப்போ இப்போ நிறைய அனுபவம் இருக்கும், முதிர்ச்சி இருக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு விவாகரத்து குறையணும். ஆனால் 3வது கல்யாணத்துல 60% விவாகரத்து நடக்கிறது. அங்கே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தால் அரசாங்கம் நிறைய வரிச்சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க. பல நாடுகளில் வரிச்சலுகை டாக்ஸ் கன்செஷன்லாம் இருக்கு. ஆனாலும் கூட சகோதரனும் இல்லை சகோதரியும் இல்லை. யார் அந்த குழந்தை? அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நேரா அந்த அம்மா கிளின்டன் போனாங்க. கிளின்டன் போய் இந்த மாதிரி புஷ் ஒரு கேள்வி கேட்டாரு, எனக்கு பதில் தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன கேள்வி. இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நீ என்ன சொன்ன? 2 நாள் டைம் கேட்டிருக்கேன். ஏன் 2 நாள்? உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு. கிளின்டன் சொன்னாங்க, 1 வாரம் டைம் கொடு. அவருக்கும் தெரியல. சரி சரிப்படாத அந்த அம்மா ஒபாமாட்ட போனாங்க. ஒபாமா எதிர்கட்சியில் இருக்காரு, ரொம்ப புத்திசாலி அவர். அவருக்கு இந்த கேள்வி கேட்டாங்க. ஒபாமாவுக்கு கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சிருச்சு. அவர் சொன்னாரு, அந்த குழந்தை பேர் ஒபாமா, நான் தான். அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அப்பாவுக்கு ஒரு குழந்தை, சகோதரன் சகோதரி, நான் தான், இட்ஸ் ஒபாமா. அப்ப இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், என்ன சார் கேட்ட மாத்திரத்துல சொல்லிட்டீங்க, சரியான பதில் தானே? சரியான பதில். இதை போய் நான் புஷ்ஷிட்ட சொல்லலாமா சார்? சொல்லு, போய் சொல்லு, இதுதான் சரியான பதில். நேரா அந்த அம்மா புஷ்ஷிட்ட வந்தாங்க. சார் அந்த குழந்தை பேர் ஒபாமா சார். புஷ்ஷுக்கு கடுமையான கோபங்க. என்ன இந்த அம்மா கோபம் வந்துருச்சு. என்ன சார் என்ன சொன்னாலும் திட்டுறீங்க, அப்ப சரியான பதில் நீங்க தான் சொல்லுங்களேன். அப்ப சொல்றாரு ஜார்ஜ் புஷ், அந்த குழந்தை பேரு மன்மோகன் சிங்மா அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வேடிக்கை கருத்தான். உங்களுக்கு எனக்கு ரகசியம் வெளியில சொல்லக்கூடாது. ஆனா ஒரு நாட்டுல குடும்ப உறவுகள் சிதைந்து போனால் அதுல உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் கூட எப்படி வருவார்கள் என்பதற்காக வேடிக்கையாக இது அமெரிக்காவில் சொல்கிற ஒரு கதையாக இருக்கிறது. நம்ம இங்க கூட்டு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், தான் தலைப்பார் சொல்லியிருக்கிறார் சுரேஷ் அவர்கள். இப்ப அதை தாண்டி நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்றோம். நம்ம குடும்பம் நியூக்ளியர் ஆயிடுச்சு கவலைப்பட்டு இருக்கோம். அமெரிக்காவில் சொல்றாரு அவர் வெளிப்படையா சொல்றாரு, அவ்வளவுதான். நம்ம தான் சொல்ல முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க வெளிப்படை தோக்குறது நீங்களா இருக்கலாங்க, ஆனா ஜெயிக்கிறது உங்க மனைவி நினைக்காது, ஜெயிக்கிறது குடும்பம், குடும்பம் ஜெயிக்கிறது. அதனால எங்க அப்பாவை நான் ரொம்ப கோழைன்னு நினைப்பேன். இப்படி கோழையா இருக்காரு எங்க அப்பா. ஏன்னா எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாரு, நீ சொல்றது அம்மா சரி என்று சொல்வாரு. ஆனா எங்க அப்பா கோழையில தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா நீ சொல்றதாமா சரி பாரு, எங்க மாமனார் நீ சொல்ல போறதாமா சரின்னு சொல்லி, நீ என்ன சொல்ல போற அதான் சரி. ஏனென்றால் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தொழில் இருக்கு, தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதோட சேர்ந்து நான் குடும்பத்தையும் சுமந்து கொள்ள முடியாது. அமெரிக்கால ஒரு பொண்ணு அப்ளிகேஷன் ரிசர்ச் அசோசியேட் இன் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ளிகேஷன்
பின்னால் இந்த பாப்புலேஷனே கூட்டு பெரிய முயற்சி இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே மக்கள் தொகையில ரொம்ப அதிகமாக இருக்கிற நாடு சீனான்னு சொல்றோம். ஆனா இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு. குழந்தைகள் உலகத்துல அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடு தான். என்ன காரணம் என்றால் நம்ம ரொம்ப கஷ்டமாக நினைக்கிற குடும்பங்களுக்கு இல்ல. அப்ப எப்படியாவது ஒரு குழந்தை வேணும், துணையா ஒரு குழந்தை வேணும், ஒண்ணுதானா ரெண்டுதானா என்றெல்லாம் சொல்லி இந்த மக்கள் தொகையை கூட்டுகிற இந்த முயற்சியில இது ஒரு உலக பொருளார்கள். நமது நாட்டில் அந்த குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக குழந்தை பெற்றுக் கொள்வதால் நாம என்றைக்கும் இளமையாக இருக்கிற நாடு. சீனாவுடைய சராசரி வயது 30, ஜப்பான்ல அவனுடைய ஆவரேஜ் ஏஜ் 45 தாண்டி போயிடுச்சு. அதனால அதுவும் தாண்டி போயிட்டது. அப்ப உலகத்தினுடைய இளமையான நாடாக இந்த நாடு இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நமது பெண்கள் தான், நமது குடும்பம் தான். அப்ப இந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம அதிகம் உணரணும். அவர் சொல்கிறார், அமெரிக்காவோட பொருளாதார நெருக்கடி எல்லாம் சொல்றோம், அதை பற்றி நிறைய விவாதம் எல்லாம் பண்றோம். இந்த அமெரிக்க பெண்கள் வீட்டுல சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்க பெண்கள் வீட்டில் சமையல் செய்து சாப்பிட்டால், அமெரிக்க வீட்டில் சமைக்க சொல்கிறீர்களே, பெண்கள் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தால் எத்தனை ஹோட்டல்கள் மூடப்படும், எத்தனை பேர் வேலை இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீட்டுல பெண்கள் சமைக்கிறாங்க. நமது வீட்டுல பெண்கள் நமக்கு துணிமணிதான் துவச்சு போறாங்களே, குழந்தை குட்டி பெற்றுக் கொள்கிறார்களே, குழந்தையை பார்த்துக் கொள்கிறார்களே. அதனால எங்கு பெண்கள் போற்றப்படுகிறார்களோ, எங்கு பெண்கள் விமன் ஆர் செலிபிரேட்டட், அந்த குடும்பங்கள் அந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து கத்திர தேவதா அப்படின்றது மனுநீதியில சொல்லக்கூடிய வாக்கு. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படல, அது மாதிரி எந்த வீட்டுல பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ, எந்த சமுதாயத்துல பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ, எங்கு பெண்களுடைய போன வசதியான ஒரு கருத்து. அதெல்லாம் நாம இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த குடும்பங்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற இந்த ஒரு தருணத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அமெரிக்காவில் போய் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்தால் அவர் நோபல் பரிசு பெறலாம். அமெரிக்காவில் போய் ஒரு டாக்டர் போய் படிக்க போறான்னு சொன்னா அவர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவருக்கு நிறைய ஸ்கோப் அதிகம். இப்படி ஆகிவிட முடியாதா என்று நாம் ஆதங்கப்படுகிறோம். உண்மைதான். அமெரிக்கா போல் நமது நாடு ஆவதற்கு நமது அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், நீங்களும் நானும் ஒத்துழைத்தால் இன்னொரு 50 வருடத்திலோ 100 வருடத்திலேயோ இந்த நாட்டிலே ஒரு ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அமெரிக்காவிலேயோ மேற்கத்திய நாடுகளிலேயோ உருவாக்குவதற்கு அவருக்கு 50 வருஷம் இல்ல 5000 வருஷம் ஆனாலும் அவங்களால முடியாது. அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பாரம்பரியமான வாழ்க்கையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு, தமிழ்ல 2 வார்த்தை, பாவம்னு ஒரு வார்த்தை இருக்கு, புண்ணியம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாவத்திற்கு என்ன ஆங்கில வார்த்தைங்க? சின், எஸ்ஐஎன், சின் என்று சொல்லுகிறோம். புண்ணியத்திற்கு என்ன ஆங்கில வார்த்தை? புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை கிடையாது. ஏனென்றால் புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் கிடையாது. பாவம் மாத்திரம் தான் தெரிந்த நாகரிகம். இதை நான் என் மகளிடம் சொல்லும் போது அவள், அதனால் இந்த வாழ்க்கை முறையை காப்பாற்ற வேண்டியது நமது முக்கியமான கடமையாக இருக்கிறது. நீங்க வாழ்க்கையை காப்பாற்றுவதை விட நமது தொழில், குழப்பு, சம்பாத்தியம் இதெல்லாம் நமது வாழ்க்கை. இதை காப்பாற்றுவதை விடவும் ரொம்ப முக்கியம் என்னவென்றால் நமது வாழ்க்கை முறையை காப்பாற்றணும். அதற்கு தான் டாக்டர் முத்துவேல்ராஜன் ஐயா அவர்கள் போன்று. அப்ப எப்போ வேல்யூஸ் நாம அப்ரிஷியேட் பண்ணி பழகுறோமோ அப்ப இந்த சமுதாயத்துல வேல்யூஸ் நிறைந்திருக்கும். எதை பாராட்டுகிறோமோ அந்த சமுதாயத்துல தூக்கலாக நிற்கும். திரு மகேந்திரவேல் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு வரவேற்பு நான் குறிப்பிட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாடார் சமுதாயத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எனக்கு தெரியும், நான் டாப் 10 ஜென்டில்மேன் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நான் பழகுனவங்க இல்ல, இவங்கெல்லாம் ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அந்த டாப் 10 ஜென்டில்மேன்ல ஒரு தடவை பார்த்தால 6 பேர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய பர்சனல் லிஸ்ட் அது யாருக்கும் நான் சொல்ல முடியாது, ரகசியம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு கீர்த்தி உண்டு, ஒரு புகழ் உண்டு. நாம் அதையும் மறந்துவிடக்கூடாது. அதிக படித்தவர்கள் நாம் குடும்பத்தை அங்கீகரிக்க தயாராக இருந்தாலும் கூட சமுதாயத்தை அங்கீகரிக்க தயாராக நாம் இருப்பதில்லை. இன்னைக்கு ஜாதி முறையில் கூட தீவிரமாக இருந்தால்தான் நாம் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு நாம் அதிகம் இந்த கருத்துக்களை எடுத்து சொன்னால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால நமது நாட்டில் நமது வீட்டில் வசிக்கிற பெரியோர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, இதன் மூலமாக குடும்ப பண்புகள், குடும்பத்தின் மூலமாக சமுதாய உறவுகள். சீனிவாசன் அவர்களுக்கு நமது உலகில் திரு கனக சபாபதி பகுதி திரு கனக சபாபதி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக நாம் அவங்களுடைய எதிர்பார்த்த விழா சிறப்பு விருந்தினர் அவங்களுக்கு நேரத்து மதியத்தை என்னால் அழைப்புதல் நேரில் கொடுக்க முடிந்தது. இருந்தாலும் கூட தன்னுடைய பிஸி ஷெடியூல்ல நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியினுடைய தலைவர் மற்றும் வெள்ளச்சாமநாடு கல்லூரியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய மிக ஆக்டிவ் பர்சன் ஆஃப்
மதுரை சிட்டி மரியாதைக்குரிய திரு மகேந்திரவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். சாமி கல்லூரியினுடைய தாளர் நம்ம மதியம் சொன்னாங்க, நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும், ஸ்கூல் ஆரம்பிக்கணும், கல்லூரிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. வெள்ளச்சாமி நாடார் மதுரையிலிருந்து தான் கும்பகோணத்துக்கு வந்திருக்கிறார். அப்பயே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ அடிக்கல் நாட்டிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு மதுரையில் பொறுத்துக்கின்ற ஒரு கல்லூரியுடைய தாளாளர் மற்றும் பெரிக்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர், இதற்கெல்லாம் மேலாக தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியினுடைய நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர் செயல்பட்டு வருகிறார்கள். அவர் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியினுடைய இயக்குநராக பணியாற்றி வருகின்றார்கள். நாம் எத்தனையோ ஏழை நாடார் மாணவர்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பினை தர வேண்டும் என்று கேட்ட பொழுதெல்லாம் அவரை நீங்கள் பக்குவமாக நாம் சொல்லுகின்ற இடத்திற்கு சென்று படிக்க சொல்லுங்கள், நிச்சயமாக அந்த படிப்பிலே அவர் தேர்வுவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வங்கி தேர்வில் தேர்வு பெற்று விடுவார் என்று கூறி அறிவுரை கூறி அவருக்கு வேலையை நான் கொடுத்து விட்டேன் என்று எனக்கு தொலைபேசியில் சொல்லக்கூடிய, எனக்கு தெரிந்து உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் என்றால் திரு மகேந்திரவேல் அந்த அளவிற்கு பெருமை மிக்கவர். இன்றைய தினம் நம்முடைய குடும்ப விழாக்களை கலந்து கொண்டு அவர் வருவதற்கு சற்று காலமாக ஆகிவிட்டது. அவருடைய குடும்ப அலுவலின் காரணமாக வெளியூர் சென்றுவிட்டு வருவதால் காலதாமதமாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்புடன் வருக வருக என்று நான் வரவேற்று அவர்களுக்கு வெள்ளச்சாமி நாடார் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சிறிய குறிப்பினை சொல்லி அவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க நான் நினைக்கின்றேன். வெள்ளச்சாமி நாடார் எங்களுடைய தாத்தா, என்னுடைய தந்தையினுடைய தந்தை. அவர் திருச்செந்தூர் பூர்வீகமாக கொண்டு திருச்செந்தூரை பூர்வீகமாக கொண்டு பின்னர் மணலூரிலே அவர் திருமணம் முடித்து குழந்தைக்கு தொழில் நிமித்தமாக வருகை புரிந்து பின்னர் அதன் மூலமாக இங்கே வருகை புரிந்துள்ள அத்தனை பேரும் வாரிசுகளாக இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் பூராவும் வாரிசுகளாக நாம் வியாபித்திருக்கின்றோம். நம்முடைய தபசும் கடிதத்தில் நம்மை எல்லாம் அழைக்கின்ற அழைப்பிதழிலே அவர் ஒரு அருமையான கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். வெள்ளச்சாமி நாடாருடைய வாரிசுகள் யாரும் சோடை போகவில்லை, எல்லோரும் வாழ்வில் வசந்தத்தை கண்டு கொண்டிருப்பவர்கள். ஆற்றல் மிக்கவர்களாக வெள்ளச்சாமி நாடார் அவர்கள் நம்மளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று கடிதத்தில் எழுதியிருந்தார். அந்த அளவிற்கு இன்றைய தினம் நாம் இங்கே அனைவரையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வெள்ளச்சாமி நாடார் நிச்சயமாக ஒரு மாமனிதர் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த விழாவிலே நம்முடைய மகேந்திரவேல் சார் அவர் நான் கரூர்ல ஒரு திருமணத்தில் கூட கலந்து கொண்டேன். அந்த திருமண விழாவிலே திருமணத்தை பற்றி எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அந்த மணமக்கள் வாழ்வில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கருத்தை மிக அருமையாக கூறினார்கள். அதுபோல அவர் செல்கின்ற இடங்களில் எல்லாம் மிக அருமையான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர். பேசுவதற்கு வழிவிட்டு நான் அணைகின்றேன். நன்றி. வெள்ளை விழா 2013 இந்த குடும்ப விழாக்களை சிறப்பு விருந்தினராக என்னை கலந்து கொள்ள செய்ததற்காக முதல்வர் நம்முடைய டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவனர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நம்முடைய சமுதாயம் கூட்டு குடும்பம் என்பதிலே மிகவும் சிறப்பாக விளங்கிய ஒரு சமுதாயம். நம்முடைய அந்த ஆண்ட பரம்பரை என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய விதத்திலே எனக்கு முன்னதாக டாக்டர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அன்பு சகோதரர் சுதேசி திரு சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல உலகமெங்கும் ஞாபகத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு திரைப்படத்தில் எல்லாம் காட்டுவாங்க. ஒண்ணு ஒரு நாயர் டீ கடை இருக்கும், ஒரு அண்ணாச்சி பலசர கடை. அந்த மாதிரி இந்த சமுதாயம் ஒன்றுதான் பறந்து விழுந்து ஒரு நெட்வொர்க்கிங் இருக்கக்கூடிய ஒரே சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் தெரிந்து கொண்டிருக்கின்றது. உறவின் முறைகள் சங்கங்கள் என்ற பெயரில் அமைப்புகளை உருவாக்கி எங்கே சென்றாலும் அங்கே நம்முடைய சமுதாயம் ஒரு இணக்கமாக ஒரு உறவு முறை, சங்கம் என்று சொல்வதை விட உறவு முறைகளை சொல்லி நாம் வாழ வேண்டும். நம்முடைய அந்த
பாரம்பரியத்தை நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரியவர்கள் உறவின் முறை அமைப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று உங்களது குடும்பங்கள் இணைந்து டாக்டர் கேட்டேன் கிட்டத்தட்ட 150 பேர் இதிலே கலந்து கொண்டிருப்பதாக தெரியப்படுத்தினார்கள். இது ஒரு மலர் நினைவாக எனக்கும் எங்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய தாத்தாவுடைய நாங்கள் கரிசல்குளம் என்ற விளாத்திக்குளம் அருகிலே ஒரு கிராமத்திற்கு சென்று ஒரு நாள் முழுவதும் செலவழித்தோம். வாழ்க்கையில கோல்டே அப்படின்னு சொன்னோம்னா டாக்டர் சொன்ன என்ன பதவியில் இருக்கிறதுனா ஒரு பெரிய விஷயமா தெரியல. நம்முடைய பெற்றோர் பெரியோர் அவர்களுடைய அந்த முன்னோர்களுடைய அவருடன் இணைந்து நம்முடைய குடும்பமாக சேர்ந்து அன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் அப்படிங்கிறது தீபாவளியில கிடையாது, பொங்கல்ல கிடையாது, கிடையாது. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குடும்பத்தினருக்கு கிடைச்சிருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய நீதி போதனை கதையெல்லாம் படிச்சிருக்காரு, ரொம்ப போர் அடிக்க விரும்பல. ஏன்னா நீங்க எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்கன்னா கல்யாணம் வீட்டுல போனா அந்த விஷயத்துல போயிடும். ஒரு கெட்டுக்கதர் அப்படிங்கிறதுல உங்க ஃபேமிலி கெட்டுக்கதர் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்கள் சீனிவாசன் ரொம்ப நல்ல போராட்டம், நல்ல பெஸ்ட் போராட்டம். எனக்கு ரொம்ப எல்லாம் பேசுற டாக்டர் சொன்னா கொஞ்சம் அங்கங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். நல்ல பேச்சாளரை அழைச்சிருக்கிறார்கள். அதிகமாக நான் உங்களை போராடிக்க விரும்பல. அதே நேரத்தில் சில செய்திகள் இந்த நம்ம சொன்ன மாதிரி சமுதாயம் அப்படிங்கிறதுல நாடார் சமுதாயம் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய பிள்ளை சத்தம் போட்டுட்டு ஏப்பா அப்படி நாடார் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு குழந்தைகள் இன்னைக்கு அந்த ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நாடார் மட்டும் சொல்ல மாட்டேன், அந்தந்த சமுதாயத்திற்கு ஒரு பண்பாடு ஒரு சிந்தனை இருக்கின்றது. அதை நம்ம வலுப்படுத்தணும், செயல்படுத்தணும். ஃபேமிலி வேல்யூஸ் அப்படிங்கிறதோட நம்முடைய அந்த கம்யூனிட்டி வேல்யூஸ், கம்யூனல் வேல்யூஸ் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் சொல்றாரு, அவர் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் பண்றாங்க. நம்ம கம்யூனிட்டியை மெயின் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப நம்ம பெற்றோர்கள் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வேடிக்கையா தான் சொல்லுவோம். போராட்டங்கள் எல்லாரும் பேச பாக்குறதுல முக்கியம் பாக்குறதுல பேஸ்புக் மட்டும் பாக்குறாங்க. அதனால அந்த மாதிரி கல்ச்சர் மாறிட்டு போயிடுச்சு. ஒருத்தர் வீட்டுல அப்பா பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பேஸ்புக்ல தான் பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய, சாட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய, நேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்தது நிறைய விஷயத்தில் நமக்கு நல்ல விஷயம், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல ஒரு நெகட்டிவான விஷயம் தொடர்புகள், நேரடி தொடர்புகள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அப்படி ஒரு சூழல் எல்லாரும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க. இதை எத்தனாவது ஆண்டு நீங்க சந்திக்கிறீங்கன்னு தெரியல, தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சந்திப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த 10 தலைமுறை 15 தலைமுறை ஆனால் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த பேஸ்புக்ல போடு, இது பேஸ்புக்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு பேஸ்புக்கை கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது மற்ற நண்பர்களுக்கு என்ன அடுத்தவங்க பார்த்து இதை பார்த்து என்ன ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புக்காக நம்ம செஞ்சாங்க. அப்ப சரி நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு கெட்டுக்கிறது போடணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாகக்கூடிய விதத்தில் செஞ்சோம்னா இது ஒரு பெரிய போக்கஸ். ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுது. பக்கத்து வீட்டாலே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இவர் தான்ப்பா சின்ன பாட்டையாவுக்கு நம்ம ஒரு பொருள் பேரேன் அப்படின்னு சொல்ல போகும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். எனக்கு பொதுவானது இருக்கனால இந்த உறவுகள் நிறைய தெரியுது. எனக்கு சொந்த ஒரு ஆண்டிக்குட்டி அப்படிங்கிறதும் அங்க பொருளில் இருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம் எனக்கு சின்ன பாட்டையாவுக்குள்ள பெரிய பாட்டையாவது அப்படின்னு தெரியுது. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்த ஜெனரேஷன்ல மாறிடுவோம். சரி டாக்டர் சார் தப்பா நினைச்சுக்கிறோம். டாக்டர் சூப்பரா என்ன சொல்லி போறீங்க, ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் முடிக்கிறது சயின்டிபிக்கலா நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையா இருக்கலாம். பட் அந்த உறவுகள் மாறி போனதுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்லது இருக்கும், ஒரு கெட்டது இருக்கும் சொல்ற மாதிரி நல்ல விஷயங்கள் ஜெனரேஷனுக்கு நல்லதுங்கிற ஒரு ஐடியாவில் போறோம். ஆனா இன்னொரு அதுல நம்ம இழக்கக்கூடிய விஷயங்கிறது அந்த உறவுகள் அழிவு. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் சரி பிற சமுதாயத்தில் இன்னைக்கும் அந்த உறவுகள் உறவு முறையில தான் திருமணத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கான இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாற்று யோசனை கொடுக்கும். அந்த டிஎன்ஏல இருந்து எல்லாத்தையும் எப்படி டெவலப் பண்றது நிறைய சயின்டிபிக்கலா டெக்னிக்ஸ் நிறைய போனது. உறவுகள் வலுப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த உறவு முறைகள்ல திருமணத்தை எப்படி கொண்டு வருது இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கலாமா, நேர நம்ம அச்சோட மாமாவோட சம்மந்தம் பண்ணதுனால அடுத்த லெவல்ல அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு ப்ரையாரிட்டி. ஏன்னா அந்த மேட்ரிமோனியில போடுற மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ள கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வுகளை கொண்டு வந்து, ஏன்னா அந்த காலத்துல அந்த கூட்டு குடும்பம் தான் எஃபெக்டிவா இருந்தது. அன்னை தமிழ்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க இன்னொருத்தர் கை தூக்கி கூடக்கூடிய ஒரு காலம். அப்ப எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலா கொண்டு போகக்கூடிய ஒரு உணர்வுகளா இருந்தது. இப்ப அந்த கை தூக்கி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. ஏன்னா முதல்ல கூட பிறந்தவங்கிறது வீட்டுக்கு 1 2 அப்படிங்கிற ஒரு முறையில வந்துட்டோம். அது தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயம் அந்த மாதிரி வந்தாச்சு. பட் அப்படி ஒரு சூழலை நம்முடைய உறவுகள் நெருக்கமாக இருக்கணும், அந்த உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா திருமண பந்தங்கள்ல நான் சயின்ஸுக்கு எகென்ஸ்டா பேசுறது நினைப்பான நிறைய சயின்ஸ்ல எத்தனை மாற்றங்களை கொண்டு வரும்போது இந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது. உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு அந்த திருமண பந்தங்கள் தொடர
சிங்கங்கள் பூராமே நம்ம ரஜினி படத்துல சொன்ன மாதிரி சிங்கிளா போயிடுச்சு, சிங்கிளா சொன்ன மாதிரி எல்லாம் சிங்கிள் சிங்கமா போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம என்ன பண்ணா ஒற்றுமையாக இருந்து அந்த எருதுகள் ஒன்றாக இருந்து சிங்கத்தை விரட்டியது போல இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து என்ன வளர்ச்சிக்கு நம்ம ஒற்றுமையா இருந்ததுன்னா ஒரு எடுத்துக்காட்டா சொன்னா நாடார் சமுதாயத்தை சொல்லலாம். அது பாதிக்கப்பட்டதுக்கு வந்து அந்த ஒற்றுமை குறைவு அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு மண்ணிடைங்கிறது நிறைய சமாச்சாரங்கள் பாண்டியமனை விட்டு தேர்காட்டு ஓடிய விஷயத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை குறைவு எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறோம், அப்போ நம்ம இழந்திருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்கிறோமோ அப்போதெல்லாம் சாதித்திருக்கிறோம். நம்முடைய பொதுச் செயலாளர் கற்கொண்டார் சொல்லுவாங்க, சட்டை போடாத நாடார்கள் சாதித்து காட்டினார்கள், சட்டை போட்ட நாடார்கள் சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமுதாயம் நிறைய ஊர்கள்ல திருமண மண்டபங்கள், கோவில்கள், பள்ளிக்கடன்கள், கல்வி நிறுவனங்கள் நிறைய உருவாக்கி இருக்கிறோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி எடுத்தோம்னு சொன்னோம்னா அந்த வாய்ப்புகள் மேல் குறைஞ்சு போச்சு. அது காரணம் அந்த சமுதாய உணர்வு, அந்த ஃபேமிலி வேல்யூஸ் அப்படிங்கிறது அந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காரணத்தினால்தான் நான் முதல் சொன்ன மாதிரி என் பிள்ளைகிட்ட ஒரு தூரம் பேசினா அது திரும்ப அதுதான் நிற்குது. ஏன்பா அப்படி ஜாதி பிடிச்சு போய் தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜாதியினுடைய அந்த முக்கியத்துவம் சமுதாயத்தில் அந்த முக்கியத்துவத்தை வந்து அவங்க உணரக்கூடிய விதத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நமக்கு சமுதாய வெறி இருக்கக்கூடாது, உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வுகளோடு அமெரிக்காவில் இருக்கிறான்னு சொல்றாங்க, திரைக்கடலோடையும் திரைவைத்து இருந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம குடும்ப விழாவிலை கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்தும் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களை வெள்ளை விழா என்பதுடன் நல்ல வெள்ளை உள்ளங்களாக இருக்கிறனால நீங்க எல்லாம் பல பேர் கூடி சேர்ந்து இருக்கின்றீர்கள். நம்முடைய சிவகாசியில டென்சிங் நினைக்கிற சொல்வார், கூடி கலையும் மேகங்களாக எல்லாம் கூடி கொடியும் மேகங்களாக, கூடி கலையும் காரணங்களாக எல்லாம் கூடி கொடியும் மேகங்களாக இருக்கும் என்று சொல்வார். அது போல நீங்கள் கூடியிருக்க நேரத்திலே நல்ல பல புண்ணிய காரியங்களை செய்யும். டாக்டர் சொன்னார், ஒரு ஏழைக்கு நான் செஞ்சு நிறைய செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் போற இடங்களில் கூட சொல்லக்கூடிய ஒரே செய்தி, நீங்க வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் இறைவனும் ஒரு கணக்கு வைத்திருக்க வேண்டும். அந்த கணக்கிலே புண்ணியங்களை நிறைய தேடி நம்முடைய வாரிசுகளுக்கு வம்சங்களுக்கு நல்லதை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைப்பது உண்டு. அந்த வகையிலே நீங்க கூடியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒண்ணு ஏழை எளிய மக்களுக்கு உங்க உறவு வழியிலேயோ அல்லது நம்ம சமுதாயத்திற்கோ நீங்கள் செய்து கொடுப்பதையும் ஒரு செஞ்சுட்டு இருக்கலாம். எனக்கு தெரியல, சப்போஸ் ஒரு காரியம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் 150 பேர் சேர்ந்திருக்கு, 150 பேர் சேர்ந்து யாரும் ஒரு நல்ல ஒரு கல்வி விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்திலோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த குடும்பங்கள் 150 குடும்பங்கள் கடந்து ஒரு மாநாடு நடப்பது போல இன்னும் ஒரு வாரிசையெல்லாம் சேர்ந்து பெரிய மாநாடாக நடத்த வேண்டும் என்ற எல்லாம் இறைவனை வைத்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி திரு மகேந்திரன் சார் அவர்கள். ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க டிசைட் பண்ணவே ஸ்டார்டட் ஃபேஸ்புக் பேஜ் வெள்ளைவிழா செலிப்ரேஷன் 2013@gmail.com அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ல வரும். அது நிறைய ஆட் ஆயிருக்காங்க. பல நாடார் சங்கங்கள்லாம் அதை வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அது வந்து போயிட்டு இருக்கு. another thing, சார் வந்து இதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்தாங்க. எங்க சகலை திரு பெருமாச்சாமி வந்து சங்கரம் அங்கேயும் ஒரு சரித்திர நாவல், இப்ப யாருமே சரித்திர நாவலே எழுதுறதில்லை. அந்த நாவலை சென்னையிலிருந்து மதுரை வருவதையில கார்ல புக்கை கீழே வைக்காம படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஆர்வமாக சொல்லி அவர்கள்தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து அந்த நூலை வெளியிட்டு கௌரவித்தார்கள். அடுத்ததாக அவங்க பிள்ளைங்க கேட்கறாங்க, என்னப்பா எங்க போனாலும் ஜாதியே கடைசியா நிக்கிறீங்க, ஜாதி நல்லதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம், இதுவரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கோம், இனியும் நம்ம அப்படித்தான் போவோம். அடிப்படையில உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியமாக சொல்லுங்கள், நாமும் சொல்லுவோம். அவருடைய சிறப்புக்கு நன்றி தெரிவித்து அவரை கௌரவிக்க அவருடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் திரு செல்லகிரி அவர்களை